Hi viewers, welcome to Tamil Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடி செய்யறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கல்யாண வீட்ல ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம் இல்லீங்களா? அந்த மாதிரி டேஸ்ட்ல ரசம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த கப்ல 1 கப் வரக்கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/2 கப் மிளகு எடுத்திருக்கேன். 1/2 கப் சீரகம், 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 அல்லது 5 வரமிளகாய் எடுத்துக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வரக்கொத்தமல்லியை போட்டு வறுத்துக்கலாம். வரக்கொத்தமல்லி வறுக்கும்போது பார்த்து கவனமாக வறுத்துக்குங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. பாருங்க, வரக்கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து இது ஒரு ட்ரை பிளேட்டில் போட்டுக்குங்க. அடுத்ததாக மிளகு போட்டுக்கலாம். மிளகையும் அதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், மிளகும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். சீரகமும் சீக்கிரமாக வறுப்பட்டுருங்க. அதனால் இதையும் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதே தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்குங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டு அதையும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்குங்க. அடுத்ததாக வரமிளகா போட்டு வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு போட்டுக்கிறதுனால வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. வரமிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருள்களையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா பரவலாக பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருள்களுமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதை ரெண்டையும் போட்டுட்டு இதை வந்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசப்பொடியை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இது ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு தட்டில் கொட்டி நல்லா பரவலாக பரப்பி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது டேஸ்டியான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் ரசப்பொடி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.